வணக்கம். நான் பார்த்து சமைத்த பொண்ணி. இன்னைக்கு காத்தால் 5 மணி ஆகுது. இவளுக்கு எங்கேயோ வேகமாக போகணும் அப்படின்னு சொன்னால், அதனால நான் இட்லி பானையை முதல்ல வச்சுட்டேன். டீயும் போட்டுட்டேன். காஃபி வேணுங்கிறவா போட்டுப்பேன். ஏன்னா எங்கள் காட்டில் ஒருத்தர் தான் காஃபி குடிப்பா, மற்ற எல்லாருமே டீ தான் குடிப்பா. அதனால டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. மார்னிங் இந்த வெஜிடபிள் ஜூஸும் கொடுத்துட்டேன். இப்போ டிஃபனுக்காக இட்லி வச்சுருக்கேன். அப்புறம் சமைச்சிடலாம் டிஃபன் பாக்ஸுக்குன்னு சொல்லி இங்கே இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இன்றைக்கி நார்த்தங்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் பத்தியமாக இருக்கட்டும்னு. அதனால் முதல்ல நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இங்கே கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டுட்டேன். கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன். இதையும் தாளிப்பு கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்த்தங்காய் போட்டு லேசாக வதக்கிடலாம். இதை நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கையால் சின்னதாக கொஞ்சமாக பிச்சு அப்புறம் இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் இதை வாட்டிட்டு நல்லா அதுக்கப்புறம் புளிஜலத்தை விட்டுடலாம். நான் நல்ல கெட்டியாக புளிஜலத்தை கரைச்சி வச்சுருந்தேன். ரொம்ப தண்ணியே விடலை. அதை நல்லா அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டே ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். அதை விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு மஞ்சள் பொடி போட்டுடலாம். இப்போ நல்லா இது கொதிச்சுன்னு இது 1 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். ஏன்னா நார்த்தங்காய் ஏற்கனவே நம்ம உப்பில் போட்டு ஊற வச்சது தானே. ஆனால் உப்பு போடும்போது ஜாகிரதையாக நம்ம பார்த்து போடணும். ஏன்னா நார்த்தங்காயிலேயே உப்பு இருக்குது இல்லையா, அதனால் பார்த்து போடணும். இப்போ இதுக்கு நிறைய பெருங்காயத்தை கொட்டிடலாம். பெருங்காயம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போ நான் பெருங்காயமும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாப்பொடி போடலாம். இது ப்ளெயின் மிளகாப்பொடி தான். மிளகாப்பொடியும் தனியா பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடிக்கணுன்னா நீங்கள் மிளகு ஜீரகெல்லாம் வச்சு இடிக்கலாம். ஆனால் எங்கிட்ட மிளகு பவுடரும் இருக்குது. அதே மாதிரி ஜீரக பவுடரும் நான் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். ஏன்னா காத்தால வேலையில் எல்லாம் பண்ணுறதுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி வீக்லி ஒன்ஸ் நான் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக வறுத்து வெறும் வானிலையில் சூடாறின அப்புறமா பொடிச்சு வச்சுப்பேன். அதனால நான் முதல்ல மிளகாப்பொடி, சாதா மிளகாப்பொடியும் தனியா பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட போகிறேன். அதுக்கப்புறம் மிளகு பொடியும் ஜீரக பொடியும் ஆட் பண்ணிப்பேன். இந்த மிளகாய் பொடியும் தனியா பொடியும் போட்டாச்சு. இதுக்கு நான் ஏன் அளவு சொல்கிறேன்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகாய் பொடியும் 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் தனியா பொடியும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போடுறேன். உப்பு போடும்போது திரும்பியும் சொல்கிறேன், நம்ம நார்த்தங்காயில் உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து போடணும். இல்லைன்னா உங்கள் கூட்டான் இந்த நார்த்தங்காய் வத்த குழம்பு ரொம்ப உப்பு கரிப்பாகிடும். அதனால சத்தை பார்த்து போட்டுக்கோங்க. இது இங்கே சாம்பார் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ சாம்பார் பொடி போட்டால் போகிறோம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இது நான் கொஞ்சம் கேஸை சின்னதாக்கியிருக்கேன். நடுக்கொதி வந்துட்டுருக்கு. அது வரட்டும். இப்போது அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சப்புறம் கொஞ்சமாக ஜீரக பவுடரும் மிளகு பொடியும் நம்ம போட்டுடலாம். இதை முதல்லையே போட வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா போடலாம். நான் இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன். அப்போ கூட உப்பு கொஞ்சம் நான் போட்டதே ஒரு சொட்டு தான் போட்டேன். இருந்தால் கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் கூட மிளகா பொடியை போட்டுட்டேன். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஒரு அச்சு வெல்லம் நல்லா 1 அச்சோ 2 அச்சோ போட்டுட்டு இதை இறக்கிடலாம். இதை இவ்வளோ மிளகு பொடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம நார்த்தங்காய் குழம்பில் நம்ம சேர்த்து கொடுக்கலாம். இப்போ நான் கேஸை நிறுத்தி வச்சுருக்கேன். இதில் வெல்லத்தை போட்டுடலாம். உங்களுக்கு ஒரு வேளை வெல்லம் பிடிக்காதுன்னா நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் போடுறது கொஞ்சம் கூட சிரேஷ்டம். என்ன உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. நான் இந்த வெல்லத்தை போட்டு கொடுத்துட்றேன். இப்போ அரிசியும் பருப்பும் நான் வச்சுட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவளுக்கு ப்ரோட்டீன் வேணும்னு கேட்பா பசங்க. அதனால அவளுக்கு தினமுமே கொஞ்சம் பருப்பு வச்சுருவேன். அப்புறம் இந்த பக்கத்தில் கடாய் வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் கடாய் வச்சுருக்கேன். இதில் கத்திரிக்காய் மசாலா பண்ணிடலான்னு. ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நார்த்தங்காய் குழம்பு அவள் போட்டுக்கலைன்னா கூட பருப்பு போட்டுட்டு
இந்த கத்திரிக்காய் கறியும் தொட்டுன்னு சாப்பிட்ருவா. அந்த கறி பண்ணுறதுக்காக சப்ஜி பண்ணுறதுக்காக கத்திரிக்காயும் இந்த கேப்சிகமும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் வெங்காயமும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நாங்கள் பெரியவா யாரும் வெங்காயம் சாப்பிட மாட்டோம், சாதாரணமாகவே சாப்பிட மாட்டோம். ஆடி மாதம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஆனால் கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னாக்கா ரைத்தா மாதிரி பண்ணிக்கிறது அந்த டைமில் நான் கொஞ்சம் சாப்பிட சொல்லுவேன். ஆனால் இந்த மாதம் இப்போ சாப்பிட மாட்டோம். அது அமாவாசைலாம் வந்திருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக இந்த மந்த்தை சாப்பிட மாட்டோம். ஆனால் குழந்தைகள் அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதனால அவளுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டால் தான் இந்த மசாலா கறி பிடிக்கும். அதனால நான் கொஞ்சம் கத்திரிக்காயும் கேப்சிகமும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த கடாயை கொஞ்சமாக கடலை காமிக்கிறேன். கொஞ்சம் சொல்ல முடியாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுன்ட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு முதல்ல கத்திரிக்காயும் அந்த கேப்சிகத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கடுகு பருப்பெல்லாம் நல்லா வெடிச்சுடுத்து வதங்கிடுத்து. இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயையும் கேப்சிகத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம வெங்காயத்தை இப்போ போட வேண்டாம், ஏன்னாக்கா இதில் கொஞ்சம் தண்ணி தெளிப்போம் இல்லையா அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக. அது கூட வெங்காயம் சுடுன்னு ஆகிடும். கத்திரிக்காய் வதங்கியாக போட்டோம்னா நம்ம நார்த்தங்காய் குழம்பு கொஞ்சம் சூடு எடுத்து நல்லா ரெடியாக எடுத்து இதில் என்ன பண்ணணும்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். அப்போ தான் இதுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம அது பாத்திரத்தில் ஆக்கிடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காயும் அந்த கேப்சிகமும் நல்லாவே வதங்கிட்டு இதில் லேசாக கொஞ்சம் நான் ஜலம் தெளித்து கொடுத்தேன். மஞ்சப்பொடி மாத்திரம் போட்டிருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் அது சுருங்கின அப்புறமா நம்ம வெங்காயத்தை போடலாம். அப்போ அதில் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதில் அது வதங்கிக்கும். இப்போ அதுக்கப்புறமா மிளகா பொடியும் தனியா பொடியும் நான் போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஏன்னா அதில் பாருங்கள் எண்ணெய் தனியாக வருது. அதில் இந்த வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கரக்கரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்த அப்புறமா கடைசியில் நம்ம இந்த உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரம் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதனால நான் மெஷர்மெண்ட் அதுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லலை. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர்னு நான் போட்டு அப்புறம் சப்ஜி மசாலா என்கிட்ட இருந்தது அதுவும் போட்டு, நீங்கள் வேணும்னா சாட் மசாலாவும் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் போட்டுட்டேன். அது ஒரு லேசு புளிப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா இது வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 2 மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு, மிளகாய் பொடி போட்டிருக்கேன். தண்ணி எதுவும் விட வேண்டாம். இதை நல்லா 1 ஸ்பூனால் இறக்கிட்டு இதை நம்ம கத்திரிக்காய் மசாலாவோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் இருக்கலாம். நம்மளுக்கே தெரியும் அந்த வாசனை போயிடுதா இல்லையான்னு. இல்லைன்னா ஒரு பச்சை வாசனை அடிக்கும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதை பாத்திரத்தில் ஆக்கிடலாம். இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக எல்லாம் வதங்கிடுதுன்னு. இதுக்கு நம்ம கொஞ்சம் கேஸை ரொம்ப சின்னதாக்கி இருக்கேன்னா இப்போ அந்த பொடியை போடலாம். எதுக்கு இந்த பொடி போடுறோன்னா கீழே ஏதாவது மசாலாவோ எண்ணெயோ ஏதாவது இருந்ததுன்னா இந்த பொடி போட்டோன்னா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்மளுக்கு எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே சேர்ந்து கிடைச்சிடும். வேஸ்ட்டும் ஆகாது, டேஸ்ட்டும் நம்மளுக்கு எதுவும் கெட்டு போகாது. அது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரத்துக்காக தான் நம்ம இந்த பொடியை போடுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலையை கூட பொடிச்சு போட்டுக்கலாம். எனக்கு அது பொடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தராக வந்துடுவா, டிஃபன் பாக்ஸ் வேறு கட்டணும். அதனால நான் கடலை மாவுலையே போடுறேன். இப்போ நம்மளோட எல்லா ரெசிபீஸும் ரெடி ஆகிடுது. இதோ இங்கே நார்த்தங்காய் குழம்பு வச்சுருக்கேன். இது பருப்பில் கொஞ்சம் தக்காளி போட்டு தக்காளி பருப்பாக பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இது சாதமும் இருக்குங்க. நான் 2 அப்பளம் இவருக்காக சுட்டு வச்சுப்பேன். ஏன்னா இவர் வெங்காயம் சாப்பிட மாட்டார்னு. இது என்னென்னா குழந்தைகள் இன்றைக்கி சாலட்டுக்கு பதிலாக இது வச்சுருக்கேன். ஒரு மாம்பழம் கட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரவுட்ஸு, இதுதான் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுற விதம். இது பாட்டில் மாதிரி இருக்கும். இதில் போட்டு நம்ம தண்ணியை விட்டு வச்சுட்டு அதை இதை சரித்து வச்சுட்டாக்கா அது ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இது 2 நாளைக்கு அப்புறம் நல்லா மாதிரி வந்துடும்.
அப்பப்போ நம்ம வந்து 2 நாளைக்கு அந்த தண்ணியை எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் தண்ணி ரொப்பி வைக்கணும். அந்த மாய்ஸ்சரில் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டா மேலேயே வந்துடுது. இதையும் கொஞ்சம் பாதி வந்து அவளுக்கு கொடுப்பேன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சாலடுக்கு பதிலாக. இதுதான் இன்றைக்கி வந்து சமையல். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.